இப்போ இருக்கிற நவீன காலத்தில் எல்லாருமே செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமையும் லேப்டாப் யூஸ் பண்ணாமையும் யாருமே இல்லை. ஸோ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவங்களோட கண்கள் வந்து ரொம்ப சோர்வடையுது. ஸோ கண் சோர்வடைகிறத தவிர்க்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நீங்கள் ரொம்ப நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட 2 கையும் நல்லா தேய்ங்க. ஒரு நல்ல ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கையை வந்து உங்கள் கண்ணு மேலே வைக்கும்போது கண் வந்து சோர்வடைகிறத தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நான் சொல்கிறத எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை ஒரு 20 செகண்ட் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஐசைட் வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனாலையும் கண்கள் வந்து சோர்வடையும். ஸோ கிட்டத்தில் பார்க்குறோம், ரொம்ப தூரத்தில் நம்ம விஷன் நோக்கி போகும்போது உங்களுக்கு அந்த ஐசைட்டில் மாற்றம் வரும்போது தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு முறையாவது வந்து நல்லா கண்ணை இறுக்கமாக மூடி திறக்கணும். இதை நீங்கள் பண்ணும்போதும் நமக்கு கண்ணுக்கு பின்னாடி பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து கண்ணோட இந்த கடைக்கண்ணோட இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுக்கணும். புருவத்துக்கு மத்தியில் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் கிளாக் வைஸ் ஒரு 21 டைம்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து கண்ணுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கண் சோர்வடைகிறத தவிர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்களோட கண் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கண் சோர்வடைகிறத தவிர்க்கலாம். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.